ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு கொத்தமல்லி தொகையில் அரைச்சிட்டு அதை அப்படியே கொத்தமல்லி சாதத்துக்கு கொத்தமல்லி சாதமாக செய்ய போகிறோம். உங்களுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தொகையில் அரைக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு இப்போ கொத்தமல்லி என்னென்ன தேவைகளும் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை முதல் பார்க்குறதா சிம்பா நியூ ஜெட் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோவில் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னா ஆல்ன்ற பட்டன் அமைச்சிடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுடன் பார்த்துடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் நல்லா ஒரு கட்டு கொத்தமல்லியில் அந்த காம்பு பாகம் ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, அது அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதுதான் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து. உங்களுக்கு கொத்தமல்லியை பற்றி உங்களுக்கு தெரியும், நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் நமக்கு செரிமான தன்மையை நல்லா கொடுக்கும் உங்களுக்கு, அப்புறம் ஜீரண சக்தியும் நல்லா இருக்கும் உங்களுக்கு, அப்புறம் இந்த நரம்பு தளர்ச்சியும் அது போக்குதான். அப்படிப்பட்டதை ஏன் விடுவானே, சரி உடனே கொத்தமல்லி தொகையில் அரைச்சிடலான்ட்டு எடுத்துட்டேன். அதுக்கு 3 காஞ்ச மிளகாய் காம்பு கிள்ளி விதை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் போடுங்க, ஏன்னா பச்சை மிளகாய் தான் டேஸ்ட்டு. எனக்கு பச்சை மிளகாய் அல்சர்லாம் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வேண்டான்றதுக்காக அந்த பச்சை மிளகாவே எடுத்துட்டேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. இஞ்சி ஒரு சிறிய துண்டு, பூண்டு 2 பல், புளி ஒரு சிறிதளவு, ஒரு சின்ன கோலிக்காய் சைஸ் வச்சுக்கிங்களா புளி, ஒரு துண்டு தேங்காய். உங்களுக்கு தேங்காய் விருப்பம்னா போட்டுக்கங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக உளுத்தம்பருப்பு. எல்லாத்தையும் இப்போ வறுக்கணும். நம்ம கருவேப்பிலை இந்த 2 இந்த இப்படி உருவி இப்படி வச்சுருவோம். நல்ல புதுசாக இருக்கும். அதுவும் மரத்தில் பறிச்சு தான், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் டேஸ்ட்டு. நம்ம உடலுக்கு அரைப்பு மாத்திரம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்துடணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சிடணும். நீங்கள் பிரியாணி அரிசினாலும் சரி தான், சாதம் அரிசினாலும் சரி தான், நல்லா ஆற வச்சுனா அப்புறம் நம்ம இந்த தொகையில் அரைச்சிட்டு நம்ம அதுக்கு தேவையான தப்ப நம்ம தொகையில் போடுவோம். மீதி நீங்கள் எடுத்து வச்சு அப்பப்போ சாதம் செஞ்சுக்கலாம். எப்பப்போ வேணுமோ நீங்கள் தொகையில் எடுத்து சாதம் செஞ்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. அதுமாதிரி சாதம் நமக்கு கலர்றதுக்கும் ஒரு தனியாக ஒரு ஐட்டங்கள் வேணும். அது அப்புறம் சொல்கிறேன். இது நம்ம அதுக்குள்ளே இதை வறுத்துட்டு வந்துடுவோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுன்னா கொத்தமல்லிலாம் ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்குலாம் நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து. நீங்கள் நெய் ஊற்றினா நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுக்கிறது எண்ணெயில் சொன்னால் தாளிக்கும் போது உங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ எது வேணுமோ ஊற்றிக்கங்க. இப்போ நல்லா ஒரே ஸ்பூன் போல் எண்ணெய், ரொம்ப எதுவுமே தேவைப்படாதுங்க. ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை போட்டுப்போம். லைட்டாக வறுக்கணும். கலர் நல்லா செவந்து வரணும் லைட்டாக. அப்போ தான் டேஸ்ட்டு. நமக்கு செவக்க முன்னாடி நீங்கள் எடுத்துனா நச்சுக்கு இருக்கும், அந்த சுவையே இருக்காது. உளுத்தம்பருப்பில் தான் சுவையே ஃபஸ்ட்டு வரும் உங்களுக்கு. இப்போ நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ அந்த டைமில் காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, தேங்காய், புளி எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்குவோம் எண்ணெயிலே. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். எல்லாம் கொஞ்சம் வறுபட்டுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியும் இந்த புதினா கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். போட்டு 2 நிமிஷம் தான், லைட்டாக தான் வதங்கினா ஆஃப் பண்ணிடணும். நம்மளுக்கு தேவையான சுவைக்கு தேவை உப்பு கொத்தமல்லிக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். இந்த டைம் இவ்வளோ வதங்கினா போதும் கொத்தமல்லி. உங்களுக்கு அதுக்கு மேலே வதங்க வேண்டாம், ஏன்னா அந்த சுவை போயிடும் உங்களுக்கு. ஹெல்த்தி எல்லாமே உங்களுக்கு பாதியில் இருக்கும்போது தான் இதே லெவலில் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் வறுத்து வச்சதெல்லாம் அரைச்சிடுவோம். மிக்ஸி ஜாரில் போட்டு உங்களுக்கு கட்டியாக வேணாலும் அரைச்சிக்கங்க. ஏன்னா கொஞ்சமாக நம்ம போட்டுட்டு தான் செய்ய போகிறோம். அப்படி வேணாலும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அரைச்சிடலாம். நம்ம இஷ்டம் தான். நம்ம அந்த மசாலாவை போட்டு தான் கிண்ட போகிறோம் நம்ம இந்த தொக்கை. இப்போ அரைச்சிடுவோம். தண்ணி ஊற்றலை. இந்த இப்போ தேவையான தண்ணி ஒரு 1/4 டம்ளர் போல் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் தான் ஊற்ற போகிறேன். நம்ம அதில் சீரகம் மட்டும் மறந்துட்டு இப்போ சீரகத்தை கொஞ்சம் போட்டுருவோம். இந்த அளவு சீரகம் 2 போட்டு ஒரே ஒரு திருப்பிட்டு இறக்கிடுவோம். டம்ளர் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன்.
இப்போ நம்மளுடைய கொத்தமல்லி துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் பாதிக்கு எல்லாத்தையும் இப்போ எடுத்து இதில் கொட்டி வச்சுப்போம். இப்போ நம்மளுடைய கொத்தமல்லி துவையல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு சும்மா அரை இது தான் போட்டிருக்கோம், அதில் இவ்வளோ துவையல் வந்திருக்கு. நம்ம இப்போ சாதத்துக்க தேவையானதை எடுத்துகிட்டு மீதி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு நம்ம ஸ்டீல் பாக்ஸுங்கெல்லாம் மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துறோம். நம்ம ஒரு 3 பேர் சாப்பிட்ற சாதத்துக்கு தான் சொல்கிறேன். ஒரு பிளேட்டில் சாதத்தை நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், நல்லா இதேமாரி பொழுன்னு நல்லா உதிரியாக காய வச்சு வச்சுக்கணும். உங்களுக்கு சாதத்தை நல்லா ஆற வச்சாதான் அந்த சுவை டேஸ்ட்டு. நம்ம சூடாக செய்யும்போது அது குழஞ்சிடும் சாதங்கள், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌனில் வறுக்கக்கூடாது, கொஞ்சம் கண்ணாடி பதமாக இருக்கணும். அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து இப்போ பச்சை மிளகாய் வேணால் கீரி போட்டுருங்க 2. நான் வந்து குடமிளகா கீரி போட்டிருக்கேன். ஏன்னா குடமிளகாயும் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கனால குடமிளகா போட்டிருக்கேன். 2 பல் பூண்டு பொடிசாக அரிஞ்சு போட்டிருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது அந்த பூண்டை சாப்பிடும்போது. நீங்கள் அதில் அப்புறம் முந்திரி எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு போட்டுருக்கேன். நான் முந்திரி போடல, அது போட்டு நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலை போட்டிருக்கேன். ஒரு கை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை அவ்வளோ சூப்பராக இருக்கும். முந்திரி பிடிக்காதவங்களுக்கு, பெரியவங்களுக்குலாம் முந்திரி பிடிக்கணும், பிடிச்சி நம்ம இதை சாப்பிட்லாம். குட்டீஸ்க்குலாம் நீங்கள் சரியாக கருவேப்பிலை, ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ நம்ம தாளிச்சிட வேண்டியதான் போய் சாதத்தை. இப்போ ஒரு பேன் வச்சுருவோம், ஸ்டவ் பற்ற வச்சுருவோம், சட்டி காயட்டும், எண்ணெயை ஊற்றிடுவோம். அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெயே ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, அவ்வளோதான். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் எண்ணெய் ஆகும். இதுக்கு மேலே நம்ம உளுந்து எது வேணாலும் போடணும், நம்மளுடைய இஷ்டம். கடலைப்பருப்பு எல்லாம் நமக்கு டேஸ்டிக்கா. இதுக்கு தேவையான உப்பும் நம்ம போடணும், உப்பையும் எடுத்து வச்சுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு கடுகு போட்டுருவோம். கடுகு பொரியணும், எல்லாம் வயிறு வலி வரும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சைடில் கொஞ்சம் உளுந்து, இதுக்கு தேவையான கொஞ்சம் கடலைப்பருப்பு, எல்லாமே சுவையாக இருக்கும் உங்களுக்கு. கடுகு பொரியும் போது இதுவும் கலர் மாறிடும். நம்ம இந்த சைட்லேயே இப்படி போட்டிங்கன்னா. இப்போ இந்த பூண்டையும் போட்டுருவோம். பூண்டை நல்லா அப்படியே அதிலே கலர் மாறும். வேர்க்கடலை, எல்லாமே சூப்பராக அப்படியே மாறணும்னா. இதெல்லாம் இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயத்தையும் குடமிளகா கருவேப்பிலை அப்படியே கண்ணாடி பழத்துக்கு வறுக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். சாதம் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், பத்தலைன்னா திருப்பி போட்டேன்னா. உப்பு கொஞ்சம் ஸ்டாண்டாக தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெங்காயத்தில். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போயே பார்க்க எவ்வளோ அழகாகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நல்லா வாசனை வந்துச்சு. உங்களுக்கு கண்ணாடி பழம் வச்சு நீங்கள் வந்து இந்த எண்ணெய்க்கு பதில் நெய் ஊற்றிக்கங்க. ஏன்னா சின்ன குட்டீஸ்க்கெலாம் சேர்க்கறதா நெய் சேர்த்துக்கங்க. இந்த நான் 1 ஸ்பூன் ஃபுல்லாக பெருசு எடுத்துக்கேன். நம்ம சாதத்தக்க தான் வேணுன்னா கூட போட்டுக்கலாம், கலரிக்கலாம். நமக்கு இந்த 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக இப்படி கலரிடும். அந்த மசாலாலாம் பிடிக்கிறதுக்காக வேறு ஒன்றும் இல்லை, சுவைக்காக தான். இப்போ நம்ம சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட போகிறோம். போட்டு அப்படியே கலரி எடுப்போம். ஏன்னா ரொம்ப நேரம் கிட்டக்கூடாது. சாதத்தை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுவோம். இது பாருங்க, சூப்பராக கலக்கியாச்சு, நல்லா கிளறியாச்சு. சாதத்துக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் நமக்கு வேணுனாலும் இப்போ நம்ம 1.25 ஸ்பூன் போட்டிருக்கோம், 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். வேணுன்னா இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் இன்னும் நமக்கு கொஞ்சம் டேஸ்டியாக வேணும்னா இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன். இதே போனால் குழந்தைங்களாம் இதே போதும். நமக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு போட்டு 2 கலரிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான், சுவை பாத்திர வேண்டியதான். நம்மளுடைய கொத்தமல்லி சாதம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எதுனாலும் போட்டு தாளிச்சிக்கோங்க. உங்களுக்கு அப்போது டேஸ்ட்டு ஹெல்த்தி வர பார்த்திங்கன்னா கொத்தமல்லியில் அவ்வளோ பெனிஃபிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அதுமாதிரி மாங்காய் சாதம், லெமன் சாதம்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். தயிர் சாதம்லாம் போட்டிருக்கேன், அவ்வளோ டேஸ்டியாக சுவையாகவும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு சூப்பராக வச்சுருக்கேன். நல்லா பூண்டெல்லாம் நசுக்கி போட்டு சூப்பர், இதுக்கு டாப்பாக இருக்கும் உங்களுக்கு. இது நம்ம சுவையும் கண்டிப்பாக பார்க்கணும்ல, உங்களுக்கு சுவையும் காட்டுறோம் பண்ண. நல்லா வாழை இலை தான் வெட்டி வச்சுருக்கேன், துளுரான வாழை இலையில் உங்களுக்கு. நமக்கு உருளைக்கிழங்கு வச்சுலாம் சும்மா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த பாருங்க சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு உங்களுக்கு சுவையும் காட்டணும்ல. நல்லா சூடாக இருக்குது. இது இன்னும் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்தோன்னே சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் காட்டிடுறேன். செம்ம டேஸ்ட்டுங்க கொத்தமல்லி சாதம். இந்த வெயில் காலத்துக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஒரு சுவையாகவும் இருக்குது தான். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம ஹைப்புன்னு வந்தது கண்டிப்பாக அதையும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க. பாய்.